கேவலமானவன், இவரை பேச நீ எச்ச சோறு, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அங்க இருக்கிற வேற யார்கிட்டயாவது அவரை பேச சொல்லுங்க. எச்ச சோறு சாப்பிட்டாலே கானா வந்துடும் போல இருக்குன்னாரு. அததான் சொல்றேன் நானு. ஒரு ப்ரொஃபஷனலா இந்த மாதிரி எச்சைக்கு ப்ரொஃபஷனலை வச்சு பேச உண்மையான அதுதான் நான் சொல்றேன். நான் கானாவா இருந்தா அதுதான் சொல்லுவேன். நான் கானா வினோத்தா இருந்தா 6 மாசம் எச்ச வேலை பாக்குறது 6 மாசம் எச்ச வேலை பார்த்து வந்த உனக்கும் 20 வருஷமா உழைச்சு வந்த எனக்கும் வித்தியாசம் இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருப்பேன். அத நான் ஷோக்குள்ள பேச முடியுமா? ஆக்சுவலா நீங்க வந்து இந்த எச்எஸ்ஓர் மட்டும் தான் எல்லாரும் அந்த கேரம் போர்டு மேட்டர் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா? புளியாந்தோப்புல வேலை இல்லாம கேரம் போர்டு ஆடிட்டு இருக்கான். அதெல்லாம் என்ன ஒரு டாக் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அந்த ஆளை நினைக்கும் பொழுது. இருங்களேன். எனக்கு என்னன்னா நீங்க அதையும் கானா வினோத் பண்றதையும் ஒரே தராசுல வச்சு பாக்குறதே தப்பு. ஃபர்ஸ்ட் அவர் பண்றது வேற ஒரு இடத்துல இருக்கு. அவர் பேசுறது அவர் பண்றது அத வந்து சேது நான் அடிச்சு கேட்கலன்றதுதான் இங்க டாபிக்காவே இருக்கணும். ஆனா இங்க உட்காந்துட்டு இவருக்கு பாடி சேம் பண்ணிட்டாங்க நான் அதுவும் பேசணும்னு சொல்லிட்டு பேசுறேன் ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே பேசணும். ஏன்னா இது வந்து தவிர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து நம்ம ஒரு சைடு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்களே இப்போ நீங்க, அது ரீச் ஆகும்ல. பாருங்க பூர்ணி, இவரு எங்கெல்லாம் இதை பேச தப்புன்னு தான் பூர்ணி நாங்க பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுலலாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு என்னன்னா இதுவும் அதுவும் ஒண்ணு கிடையாது. இதுக்கு வெடிக்கிற மாதிரி அது ஏன் வெடிக்க மாட்டீங்க? நான் கேட்பேன்ல, இதுக்கு வெடிக்கிற மாதிரி அதுக்கு ஏன் வெடிக்க மாட்டீங்க நான் கேட்பேன்ல. கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்குல்ல. லைக் அது கேட்டா அதுக்கு வந்து உடனே வந்து நாங்க வந்து ஏதோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இதை கொண்டு வர மாதிரி. எங்களுக்கு ஏன் இது தெரியுதுன்னு நான் சொல்றேன் பாருங்க பூர்ணி. இது கிரவுண்ட் லெவல்ல நாங்க இருக்கோம். இந்த இடத்துல இதை சொல்றாங்க, எங்க கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. புரியுதா? எங்க கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொன்னதுனால எங்களுக்கு புரியுது. நான் சொல்றது போயின்னு நினைச்சீங்கன்னா என் வீட்டு அட்ரஸ் தரேன். என் வீட்டு பக்கம் வாங்க. நிஜமாலே சொல்றேன், வந்து பாருங்க. இப்படி பேசியிருக்காங்க. எங்களுக்கு அது புரியறதுக்கு காரணமே அதுதான். இங்க புரியாத ஆட்கள் தான் வந்து இந்த சப்பக்கட்டு கட்டுறாங்க. சரியா? சப்பக்கட்டு கட்டுறாங்க. நானும் இதைதான் சொல்றேன். பூர்ணி சிஸ்டர், நீங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. என்னை இத்தனை வருஷமா நீங்க பாத்திருக்கீங்க. நான் எல்லாம் எப்படி படிச்சேன்னு தெரியுமா சிஸ்டர்? எங்களை எல்லாம் பெஞ்சிலே உட்கார வச்சு என்னெல்லாம் படிக்க வச்சது கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஸ்பேஸ்ல, இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகள்ல பாதிக்கப்பட்டவங்க நாங்க. நான் பெஞ்சில உட்காந்து படிக்கல சிஸ்டர். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நான் கீழே தான் உட்காந்து படிச்சேன். இந்த நாய்ங்களுக்கு எல்லாம் என்ன கேடு? கோட்டால உள்ள போயிடுங்க இந்த நாய்ங்கன்னு அவ்வளவு பேச்ச வாங்கி படிச்சவன் நானு. என்னை எந்த டீச்சர்ஸ் அப்படி பேசினாங்களோ இதே ப்ரொஃபஷன். ஆக்சுவலா எனக்கு வந்து நான் எடுத்த மார்க்குக்கு எனக்கு டென்டிஸ்ட் சீட்டு கிடைச்சது. ஆனா என்ன மாதிரியே யாருமே கீழே உட்காரக்கூடாதுன்ற மோட்டிவ்ல படிச்சு இதே டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு வந்தாலும் நான் அந்த வார்த்தையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியுங்க அதோட வலி என்ன, வேதனை என்னன்னு. நீ இந்த பொண்ணா, நீ இந்த காலனியா அப்படின்னு எங்களை 4 பேர் அந்த காலனி நாங்க வந்து நீங்க அம்பேத்கர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னா எங்களை இப்படி பார்த்துட்டு அதை எழுதுவாங்க. அந்த ஒரு பார்வை சொல்லும். இப்ப திவாகர் பேசுற அத்தனையுமே அந்த ஒரு பார்வையில எங்களுக்கு வரும். அதுல உள்ள போய் வாழ்ந்து பாக்குறவங்களுக்கு தான் அது எவ்வளவு பெரிய ஒரு வழி. நீ அது என்ன மாதிரியான ஒரு டேக். இன்ன வரைக்கும் அந்த டேகை நாங்க சுமந்துகிட்டு தான் இருக்கிறோம். நாங்க சாகர வரைக்கும் அந்த டேகோட தான் இருப்போம். அதுல இருந்து எங்களுக்கு வந்து எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை எது வந்தாலும் சரி, எங்களுக்கு அதை எதுவுமே மாற போறது இல்லைன்றதை நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இருக்கிற பிக் பாஸ்ல, இன்னைக்கு பிக் பாஸ்ன்றது வந்து நீங்க எல்லாரும் வேற மாதிரி ஒரு ஷோவா பாக்குறீங்க. ஆனா அந்த பிக் பாஸ்ல இத்தனை சீசன் மாறிடுச்சு. இந்த சீசன் வரைக்கும் ஒரு மனுஷன் எங்கெல்லாம் ஒருத்தவங்க போனாங்கன்னா உங்களுடைய பேச்சு அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அவர் வந்து பிபிடி படிச்சுட்டாரு, அவர் டாக்டர்னு பேசிட்டு இருக்கிறவங்க இவன் என்ன கானா தானே அப்படின்ற லெவல்ல தான் வெளியில யாரும் பாக்குறீங்கன்னு சொல்லல. கண்டஸ்டன்டே அங்க பாத்துட்டு இருக்காங்க. கண்டஸ்டன்ஸே அங்க பாத்துட்டு இருக்காங்க. திவாகர் ஒரு டாக்டர்ன்ற போர்வையில அவர் பண்ற விஷயங்களை வெளியில பார்த்து பேசுறவங்க யாருமே கானா வினோத்த அவர் பாடி ஷேமிங் பண்ணிட்டாரு, கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. அவர் பேசுறது எல்லாமே பெரிய காசு, இவர் பண்றது எல்லாமே சில்லற. அப்படிதானே? இன்ன வரைக்கும் நான் சொல்றேன். அவங்க வந்து எப்படி எல்லாருமே ரொம்ப சேஃப், கேர்ள்ஸ் எல்லாம் அங்க சேஃப்டியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு எல்லாரும் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருங்க. அரோரா முடிய மூந்து பாத்துன்னு இருக்கிறார் அந்த ஆளு. இந்த வீடியோஸ் போட மாட்டீங்க, இத பத்தி யாரும் பேச மாட்டீங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டீங்க. வினோத் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. இல்ல பொதுவான பிரச்சனைகள்ல சொல்றேன், பொதுவான பிரச்சனைகள்ல சொல்றேன். இதே மாதிரி இந்த ஸ்பேஸே நான் சொல்லல. ஒரு செகண்ட் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோச்சுக்காத, புரியுது. ஆனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர், அது சொல்றேன். நான் ரொம்ப நேரமா ஒரு பாயிண்ட் முடிக்கணும்னு பாக்குறேன். பார்க்கும் போதெல்லாம் முடிச்சு விடு.
சொல்லுங்க ஆலன் ப்ரோ அத டக்குன்னு. சரி நீங்க பேசுங்க. நான் தயவுசெய்து அடுத்த தடவை நான் பேசும்போது நடுவுல வராதீங்க. எனக்கு வந்து திருப்பி என்னால சொல்லு அது ப்ரோ. கத்தி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண எனக்கு முடியும். பட் அது தவறா போயிடுது. அதனால நான் கொஞ்சம் கண்ட்ரோல்டா பேசணும்னு பாக்குறேன். ஆனா நீங்க அமைதியா இருங்க, பேசிட்டோம் அப்படியே டைல்யூட் ஆயிடும். விடுங்க இல்ல விடுங்க. ஆனா நீங்க முடிச்சிருங்க. உங்க பாயிண்ட் முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணிடலாம். ப்ராப்ளம் நீங்க சொல்லுங்க. காயத்ரி யார் காயத்ரி பண்ணாங்க? பிரபுவா ஸ்பாட்டனா ஃபர்ஸ்ட் உங்க 2 பேர்ல? நான் பண்ணேன். நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வைக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்து இப்ப கானா காயத்ரி பண்ணாங்க. வினோத்தம் மட்டும் ஃபர்ஸ்ட் காயத்ரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்பாட்டனா பிரபுவான்னு தெரியல. எனக்கு பேர் சொல்லி சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே மைக் வந்து அன்மியூட்ல தான் இருக்கு எனக்கு. ஹலோ பேஸ்டா? சொல்லுங்க. ஹலோ. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எங்க ஆரம்பிச்சதுன்ட்டு. ஐ திங்க் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடோ இல்ல செகண்ட் வீக்கெண்ட் எபிசோடோ வேற விஜய் சேதுபதி இந்த மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி உங்க டக்குனு கானா வினோத கேமரா இது பண்ணிட்டு நீங்க பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, வாட்டர்மெலன் வச்சுட்டு பண்றதெல்லாம் நல்லா இருக்குன்ட்டு. ஓகேயா? அந்த இடத்துல அந்த அந்த பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இட் ஃபெல்ட் லைக் கானா வினோத் இஸ் பீங் பிரேஸ்ட் அ லிட்டில். கொஞ்சம் ஜாஸ்தியா இது பண்ணிட்டாரு, காம்ப்ளிமெண்ட் மாதிரி பண்ணிட்டாரு கம்பேர்ட் டு வாட்டர்மெலன். ஐம் நாட் ஈவன் கோயிங் டு சே வாட்டர்மெலன், திவாகர். ஓகேயா? ஸோ அது till then, till that point, Divakar had no issues with Ghana Vinod. He they coexisted. Both kept pulling each other's legs. With there were no issues as such. அது வரைக்கும் இந்த பத்தி எல்லாம் பேசியிருக்கல. The minute Vijay Sethupathi says that, the following week, Monday, Tuesdayல இருந்து அங்கதான் ஆரம்பிச்சது. I think the root cause for this would be திவாகர்ஸ் இன்செக்யூரிட்டி. ஓகேயா? ஐயோ நம்மள வச்சு இவன் பெரிய ஆள் ஆயிருவானோ. ஒரு ஆர்டிஸ்டா இருந்ததுன்னா ஒருத்தவங்க நல்லா பண்றாங்கன்னா அவங்க முதுகுல தட்டி விட்டு அவங்களையும் let them grow with us அப்படின்னு தான் கரெக்ட் ஒரு நல்ல பர்சன் ஹியூமன் would think. பட் he couldn't accept it. அதுலேருந்து ஆரம்பிச்சதுதான். ஸோ திவாகர் வந்து he wanted a strong reason to எதை சொல்லி கானா வினோத கீழே இது பண்ணலாம், புல் டவுன் பண்ணலாம். அண்ட் as usual his easiest resort is to bring up the caste sort of issue. எனக்கு வந்து இது வந்து லைக் அவர் என்ன இனிஷியலாம் என்ன பேசுறாருலாம் தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் பார்த்து ஐ டிட் லைக் லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் ஆன் what sort of issues he speaks on அதெல்லாம் பார்க்கறது தான் தெரிஞ்சது. இதை பத்தி தான் ப்ரிடாமினெண்டா நிறைய வீடியோஸ் இருக்குன்ட்டு. அப்படி இருக்கிறது he sought out to that issue, caste issue and started speaking over there. Why we all support Ghana Vinod is அந்த மாதிரி நம்ம வந்து 2025ல பேசுறோம். நம்ம எல்லாருமே சமம். இங்க யாருமே பெருசு கிடையாது, உயர்ந்தது கிடையாது, யாருமே கீழே அந்த மாதிரி ட்ரீட்டே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறத ஒருத்தவங்க அப்படி பண்றாங்கன்னா நம்ம தட்டி கேட்கணும். சங்கடம் என்ன தெரியுமா? கானா வினோத் இந்த மாதிரி நடந்தது பீப்புள் எல்லாரும் அங்க உள்ள வந்து வீட்டுல எல்லாம் நோட்டீஸ் பண்றான். கானா வினோத் இதை வந்து விக்கல்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்றதே விக்கல்ஸுமே சொல்றாரு. நானும் நோட்டீஸ் பண்ணேன் 2-3 இடத்துல. நான் இது இங்க பேசக்கூடிய பிளேஸ் கிடையாது அப்படின்ட்டு. எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னாங்க, கானா வினோதுக்காக பேசுறதுக்கு அங்க யாரும் இல்ல. கூட சுத்துற கம்ருதுன்னே ஏதாச்சும் கேட்டானா இதை பத்தி? கிடையாது இல்லையா? பெருசா அதை பத்தி இது இஷ்யூ பண்ணி ரேஸ் பண்ணி பேசல இல்லையா? வாட்ஸ் மோர் even more disappointing is வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வழியில பார்த்துட்டு தானே போறா. அங்க எடுத்து வச்சு பேசிக்கலாமா? Nevertheless, I'm going to give the benefit of doubt to Sandra Chechi and Prajaneta, majorly because their mother tongue isn't Tamil. Probably they had, they didn't. I mean, again, giving them the benefit of doubt. அவங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் மீனிங் எந்த ரெஃபர் பண்றது அவங்களுக்கு தெரியல ஆயிருக்கும். ஆனா அமித்துக்கும் திவ்யாக்கும் சரி, அமித் ஹீஸ் தட் another version of polished சபரி. எதுக்குமே போகாம கண்டென்ட் அது குடி புக்ஸ்ல எல்லார்கிட்டையும் இருக்கணும். அப்படின்னா திவ்யா பேசியிருக்கலாமா? நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் கேட்டிருக்கலாமா? had Divya done that, she would have raised to another level. பட் அங்க யாருமே பேசல. விஜய் சேதுபதி கிட்டயுமே எடுத்துட்டு போறது ஐ திங்க் he was stopped in between in one of these episodes நினைக்கிறேன். இல்லைன்னா அது ஒழுங்கா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அது கிளாரிட்டி கொடுத்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம கானா வினோத் ஆஸ் அ பர்சன் பார்த்தோம்னா he doesn't have the art of eloquence. art of eloquenceனா பேசுற திறமை அത്ര கிடையாது. ஏதோ சும்மா see
இப்ப வந்து கனி எடுத்தோம்னா ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ரொம்ப அழகா பாயிண்ட் வச்சு பேசுவாங்க. அரோரா எடுத்தோம்னா ஒரு பாயிண்ட் அந்த கிளாரிட்டி இருக்கும். அது அந்த பாயிண்ட் மத்த பர்சன் ஆப்போசிட் பர்சனுக்கு எடுத்துட்டு போய் ரீச் ஆகிறதுக்கு அந்த அந்த ஒரு எபிலிட்டி நம்ம கானா வினோத் கிட்ட இல்ல. So just how Divakar sought out to his easiest way of discriminating Gana Vinod based on caste and such things, Gana Vinod the easiest way is to mock Divakar. எப்படி லைக் யூனோ அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். கானா வினோத் எல்லாம் போய் அப்படியே அறைய முடியாது திவாகர் எல்லாம். ஸோ ஈஸியஸ்ட் வே இஸ் அது பேசி புரிய வைக்கிறதுக்கு ஒரு இதுவும் பேச்சு திறமே பெருசா இல்லை. அப்போ கலாய்க்கிறது ஆஸ் யூஷுவல். இப்போ வந்து இங்க வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்றது இல்லை. கானா வினோத் வந்து வாட் கரெக்டா தான் பண்ணாரு ஃபுல்லா அப்படி கிடையாது. We are just empathizing with him. We stand with him. We feel bad for him that he had to choose that way to put Divakar at a point. நீ இந்த மாதிரி பேசிட்டே இருந்தேன்னா நான் இந்த மாதிரி கலாய்ப்பேன். அந்த அது ஒரு லாஸ்ட் ரிசார்ட் மாதிரி he is doing. ஓகேயா? So this is the reason why we feel it's okay, like what Gana Vinod does is not as big or it's not as bad as what Divakar has been doing. Sorry that was long. I'm done. யாராவது ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்பார்டன். யாராச்சும் பேசிட்டீங்கன்னா நீங்க இது லிசனருக்கு மூவ் பண்றீங்களா? நான் கீழே போடுறேன். ஓகே நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு கீழே போயிடுறேன். ஓகே நான் ஒரு ஓகே பாயிண்ட் மட்டும் முடிச்சிடறேன். ஓகே இல்ல இப்ப எல்லாரும் கானா வினோத் ஏன் நீங்க கேட்கல அப்படின்னு கேக்குறவங்களே, பார்வதி உமன் கார்டு எடுத்தா அவ்வளவு பெரிய டிபேட் கொண்டு போறீங்கல்ல, அந்த டிபேட் கூட வினோத் அங்க கன்ஃபர்ஸ் பண்ணிருக்காருல்ல, என்ன இப்படிதான் பாக்குறான்னு கன்ஃபர்ஸ் பண்ணிருக்காரு. அது விக்கல் சுக்கிரமும் ஃபீல் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருக்கும்போது அது யாராவது ஒரு ஆள் கேட்கணும்ல. அங்க இருக்க ஹோஸ்டும் கேட்கல, இங்க இருக்க நீங்களும் கேட்கல. அப்ப கானா வினோத்தை மட்டும் ஏன் பின் பாயிண்ட் பண்றீங்க? நீங்க திவாகரை எடுத்து இந்த மாதிரி கேஸ்டிஸ்டா இருக்காரா அப்படின்ற பாயிண்ட் நீங்க பேசியிருந்தீங்கன்னா நீங்க கானா வினோத்தை பாயிண்ட் பண்ணும் போது நாங்க அந்த அப்போஸ் பாயிண்டே வராது. நீங்க திவாகர் ஆட்டோமேட்டிக்கா தன்னைத்தானே கன்ஃபர்ஸ் பண்ணிருக்காரு, வினோத் வந்து என்ன இப்படிதான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி வினோத் அங்க அந்த இடத்துல கன்ஃபர்ஸ் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ எத்தனை பேர் போட்டு ரொட்டேட் பண்ணி திவாகர் இப்படி பாக்குறாரான்னு ஒரு டிபேட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்க. அந்த டிபேட்டு கூட யாரும் எடுத்துட்டு வர தயாராவே இல்ல. அதை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டு இப்ப கானா வினோத் மார்க் பண்றதை மட்டும் எடுத்துட்டு வர்றதா எனக்கு பிரச்சனையா இருக்கு. கானா வினோத் மார்க் பண்றாரு, அது சரியா தவறா நீங்க கேட்டீங்கன்னா அது சரி தவறுக்குள்ள போகும். ஆனா திவாகரை நீங்க கான்வர்சேஷனுக்குள்ளேயே எடுத்துட்டு வராம கானா வினோத் பண்றதை மட்டும் ஏன் யாரும் கேட்க மாட்டீங்கன்னு கேட்டா, எனக்கு திவாகர் இது வரைக்கும் வெளியில பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னானுங்க, இந்த கேமுக்குள்ள எப்படி கேஸ் சிஸ்டம் வருது, கேஸ் சிஸ்டம் நீங்க தான் வெளியே பேசிட்டு இருக்கீங்க, உள்ள அப்படி ஒண்ணும் நடக்கலன்னு நானுங்க. உள்ள இருக்க பாதிக்கப்பட்ட விக்டிம் என்ன கேஸ்டிஸ்டா பாக்குறான் அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்க டிபேட்டுக்கு எடுத்துட்டு வரணும் தானே. நாங்க வெளியெல்லாம் பேசிட்டு இருந்தோம் தப்புதான்ப்பா, ஆனா உள்ள இருக்க விக்டிம் சொல்றானே அதையும் யாரும் டிபேட்டுக்கு எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வந்திருந்தா நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான் சிஸ்டர், ஒரே பாயிண்ட். தேங்க்யூ ப்ரோ. யாராச்சும் கீழே இருந்தீங்கன்னா ரோஷினி ஹேனஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. நான் கீழே ஓகே போறேன். ஓகே. நான் கீழே ஏய் போறேன். சுபா நோலன் இருக்காங்களா இந்த மேல? இல்ல சுபா இருக்கீங்களா? என்ன வேணா லிசனருக்கு மூவ் பண்ணிடுங்க சார். யாரும் மைக் கேட்டாங்கன்னா கொடுங்க, நான் லிசனர் போயிட்டேன். இல்ல இப்போதைக்கு கேட்கல, ரோஷினி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப பாத்துக்கலாம். ஏன்னா நோலன் வந்து கோஸ்ட்ல இருந்து அப்படியே இறங்கிட்டாங்க என்னன்னு தெரியல. கோஸ்ட் கூட யாருக்குமே கொடுக்க முடியல. ரோஷினி வாங்க ரோஷினி. அவங்களுக்கு பக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தானே இது பண்ணாங்க. பக் ஆயிடுச்சாங்க. அதான் சரி நெக்ஸ்ட் வந்து பிரபு கார்த்தி இல்ல ஒபிட்டோவா? ஐயோ நான் மறந்துட்டேனே ஆண்ட்ரஸ்க்கு. சுபா பாத்தீங்களா? ஒபிட்டோ ரொம்ப நேரமா இருக்காப்ல, ஒபிட்டோக்கு கொடு, அவர் பேசவே இல்ல. ஒபிட்டோ ஓகே. கார்த்தி, ஒபிட்டோ, பாலமுருகன், பிரபு. கார்த்திகேயன் நீங்க இருக்கீங்களா? கார்த்திகேயன் முன்னாடியே நாங்க ரொம்ப நேரமா இருக்காரு. அவர்தான் ரொம்ப நேரமா. ஆமா கார்த்திகேயன் நீங்க இருந்தா பேசிருங்கப்பா, ரொம்ப நேரமா இருக்கீங்க. கார்த்தி தான் முதல்ல சொன்னேன். கார்த்தி, ஒபிட்டோ, பாலமுருகன், பிரபு. இல்ல ஒண்ணு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறேன். இப்போ வியன்னாவும் இது வினோத்தும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வியன்னாவை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டது வினோத். அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கும்போது அதுல இருந்து கம்ருதீன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு வியானாவை விட்டு விலகி வந்ததுல இருந்துதான் வியானா வந்து கானா வினோத்துக்கு அகேன்ஸ்டா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அது எப்படி எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஹால்ல உட்காந்து நாமினேஷனோ ஏதோ டைம்ல அழும்போது வினோத் தான் போய் உடனே இந்த எண்ட்ல இருந்து போய் கன்சோல் பண்ணுவாரு. அப்படி இருந்த ஆளு கம்ருதீன் கூட சேர்ந்த உடனே அப்படி நகர்ந்து போடுது. அதே டைம்ல தான் விஜய் சேதுபதி வந்து சொல்லுவாரு,
உங்க 2 பேரோட காம்போ, அதாவது திவாகரும் வினோத்தோட காம்போ நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. அப்படி சொன்னதுக்கு அடுத்த வாரமே அந்த யாரோட நிழல்ல யார் இருக்காங்கன்னு சொல்றது போது இவங்க கரெக்டா அந்த பாயிண்ட் எடுத்து வைப்பாங்களா, இது வினோத்துக்கும் வினோத் வந்து திவாகரோட நிழல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதே டைம்ல திவாகரும் தனியா இருக்கும்போது பேசும்போது திவாகருக்கு ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆமாண்ணா, உங்களை வந்து அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறது தியானா தான். திவாகர்கிட்ட எண்ணெய் ஊத்தி அதை திவாகருக்கு ஏற்கனவே இருந்ததை நிறைய ஏற்றி விட்டு திவாகர் அவங்க வியானாவோட வேலையே என்னன்னா, அவங்க டைரக்டா எதையுமே போய் யாரையுமே கேட்க மாட்டாங்க. ஒரு ஆளை விட்டு தான் அவங்களோட கேம் விளையாடுவாங்க. இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கும்போது கூட இந்த வெங்காயம் எடுத்துட்டு வரும்போது விக்ரம் அழுவாரு, ஒன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்குமானு. அப்போ வந்து வியானா தான் வந்து போய் சுபிக்ஷாவை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டா போக மாட்டாங்க. அந்த பார்வதி இஷ்யூல கூட நீங்க போய் கேளுதான் கேளுங்கன்னு சொன்ன உடனே பார்வதி அவங்க கேம் புரிஞ்சு நான் போல அப்படி இல்ல, நான் இதை கேட்கறதா இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது பிரச்சனை விஷயத்துல அதே மாதிரிதான் இப்போ வந்து நேத்து கூட சுபிக்ஷா நீ கேட்கறதா இருந்தா போய் கேளு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அவங்க தான் அனுப்பிச்சு விடுவாங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து வில்லாதான் இருப்பாங்க, அம்பா போக மாட்டாங்க. ஏன்னா வந்து அதுல வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்தா கை காட்டி தப்பிச்சுக்கலான்ற ஒரு இது. அதே மாதிரி இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது தான் வினோத் வந்து தனியா போனதுக்கு அப்புறம் இவருக்கு அவங்களோட கிரெடிட் வந்து எப்படி சொல்றது, அவங்களே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த சாதத்துல அது அவரு தப்பாதான் கேட்டாரு. ஆனா வந்து அவங்க அப்ப இருந்து இன்னும் அவங்க கண்ணிங்க ஆரம்பிச்சாங்க வினோத் மேல. கடைசியா நடந்த வீக்ல அவர் மட்டும்தான் வந்து வியானா கிரெடிட்டை வந்து திருடினாங்கன்னு அங்கேயே போட்டு உடைச்சாரு. அந்த இதுல கேட்கும் போது கூட சபரி எல்லாரும் உட்காந்து, சபரியே சம்திங் அந்த நைட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லுவாங்களே, மீன் வந்து அவங்கதான் காலில இருந்து சான்றா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, நீ மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிறியே அப்படின்னு கேட்கும் போது அப்ப நான் மீன் கழுவுனா அப்படி இப்படின்னு கத்த அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் அது இல்லாம அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் அப்படிதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து கிரெடிட்டை வந்து அது கானா வினோத் சொல்வாருங்க, நீங்க மீன் மட்டும்தான் அப்ப மீன் ஃப்ரை பண்ணது வந்து சாண்ட்ரா பண்ணாங்கன்னு, மீன் நான் தானே நான் கழுவி கொடுத்தேன்னு சொன்னது வந்து அவங்க கானா வினோத். அதான் கானா வினோத் தான் சொல்லிட்டு இருக்கேன். வினோத்தை தான் வந்து அவங்க அது எப்ப வந்து இது பண்றாங்கன்னு சொல்றேன். போன வீக்ல வந்து கானா வினோத் தான் வந்து அவங்கள வந்து எல்லாத்தையும் பாயிண்ட வந்து சொன்னது எப்படியோ சொன்னாரு. ஆனா அவர் கூடிய கிச்சன்ல இருந்தவர் கானா வினோத் தானே. அதனால அங்க நடந்தது எல்லாமே தெரிஞ்சதுனால அவர் சொல்லும் போது அது இன்னும் வேல்யூபிளா இருக்குன்றதுனால அவங்க பேச விடாம அப்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் அதை தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். கிரெடிட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, எல்லாரும் தான் அங்க ஒர்க் பண்ணாங்க, ஆனா இவங்க முன்னால போய் நின்று கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. இப்போ எப்படின்னா எனக்காக நீ வந்து நிறைய அந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல வந்து அவ்வளவு கேர் எடுத்துக்கிட்ட ஆளு எனக்கு அகேன்ஸ்டாவே வரும்போது நீ இப்படி பண்ற ஒன்னு நான் வந்து இன்னும் காலி பண்றேன்ற மாதிரி தான் இப்ப எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த இதுல இன்னொன்னு திவாகர் வினோத்னு சொல்லும் போது நான் அதுல ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். அதுல என்னன்னா வந்து கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் இல்லாத டைம்ல திவாகரை பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்கிற இடம் இருக்குது நிறைய. ஆனா வந்து கானா வினோத் இல்லாத இடத்துல திவாகர் வந்து கானா வினோத்தை நல்லபடியா சொன்ன ஒரு இடம் கூட கிடையாது. இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சூப்பரா சொன்னீங்க கார்த்தி, செமையா பேசுனீங்க. நெக்ஸ்ட் ஒபிட்டோ, பாலமுருகன், பிரபு, ரோஷினி. ஒபிட்டோ சொல்லுங்க. இல்ல நீ பேசிட்டு இருந்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இதையும் கேட்கணும் அதையும் கேட்கணும். எனக்கு இதை விட அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எது பெரிய பிரச்சனையா இருக்குன்னா அப்ரேஷன் தான் பெரிய பிரச்சனை எனக்கு பொறுத்த தெரியும். இங்க இல்ல, எல்லா இடத்துலயுமே அப்ரேஷன் தான் பெருசு. நான் அப்படிதான் பேசுவேன். அதை தாண்டிதான் மத்ததுக்குள்ளேயே நான் போவேனே. ஏன்னா அந்த ஒரு விஷயத்த எடுத்தாவே அதுக்குள்ளாரே புல்லிங் இருக்கும், அதுக்குள்ளாரே மார்க்கிங் இருக்கும், அதுக்குள்ளாரே கொலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளார ஒரு ஒரு ஸ்கேலுக்குள்ளாரே எல்லாருமே அத்தனை விதமான பிரச்சனையும் அனுபவிச்ச ஒரு ஒரு இதுதான். அவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி கான்ஸ்டியூஷன் அமிச்சா கூட அவளை இனிமே சாதியான பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொசைட்டி தான் சொசைட்டி. நீ என்னதான் எழுதி கொடுத்தா கூட நீ இதுதான் அப்படின்ற ஒரு முத்திரை இருக்குல்ல, அது ரொம்ப வருஷமா இங்க தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அது சற்றும் குறையாம தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல உள்ள திவாகர் வைக்க. எனக்கு திவாகர் ஐ மீன் கானா பண்றதை விட திவாகர் பண்றதுதான் பெருசு. இந்த சொசைட்டியோட ரெவல்யூஷன் இருக்குல்ல, அதை அப்படியே கீழே போட்டு மிதிச்சு அப்படிலாம் கிடையாது, நீ எப்போதான் அதை மாத்தலாம் அப்படின்ற ஒரு 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 பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை அந்த உள்ள இருக்கு. அதெல்லாம் வந்து நீலாம் அந்த கேள்வி கேட்கிற, நீ யார
அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. இப்போ கூட இன்னி கூட பேசினா நினைக்கிறேன் அந்த மேட் நான் பார்த்தேன் லைவ்ல அதை. ஓகேவா? பேசிக்கிட்டே இருக்க டக்குன்னு இப்ப உங்க லெவலுக்கு எல்லாம் நான் இறங்கி வர மாட்டேன். என்ன உங்க லெவல்னா என்ன லெவல் ஆஃப் லெவல் வச்சிருக்காப்புல இவரு எனக்கு தெரியல அது. அப்படி அப்படி என்ன மனுஷன் தான் மதிச்சா போறோம். ஒபிட்டோ எனக்கு ஒபிட்டோ ஒன் இன்னொன்னு செகண்ட் ஒபிட்டோ சாரி ஒரு சக கார்த்தி மனுஷனை பேசிட்டீங்களா? ஒபிட்டோ எனக்கு ஒன் செகண்ட் முடிச்சிடறேன். இல்ல பேசுங்க, நான் பேசலாம் கார்த்தி நீங்க பேசிட்டீங்களா? யாரா பேசிட்டீங்கன்னா உங்க லிசனர் பண்ணி அடுத்து நான் ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ண முடியும். கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? கேக்குதுயா, கேக்குது. கேக்குது கேக்குது. அதான் இல்ல பேசிட்டு அவங்க கொஞ்சம் கீழே போனீங்கன்னா ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ண முடியும். அதான் நீ பேசுங்க ஒபிட்டோ. என்ன வேணா மாத்தி விட்டுருங்க பூர்ணி சிஸ்டர். யாரும் ஆள் இல்லைன்னா என்ன கீழே இறக்கிடுங்க. நாளைக்கு தான் நல்லா இருக்கேன். இல்ல நீங்களே இறங்கணுங்க, எனக்கு இறக்குறதுக்கு மாதிரி இருக்கு. நீங்களே இறங்குங்க, அதுதான் சொல்லிட்டு அப்படியா? இருக்கேன் சரி ஓகே. சரி ஓகே ஓகே. இல்ல போயிட்டாங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க. ஓகேவா? பேசலாமா? பேசுங்க ஒபிட்டோ. இப்ப எனக்கு 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 என்ன பிரச்சனைனா ஒரு மனுஷனை நீ வந்து எனக்கு எனக்கு மனுஷனா ஓகேவா? ஆனா அந்த மனுஷனை பார்த்து நீ என்னை விட கீழேன்னு சொல்ற பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதை விட இங்க பெரிய பாலிடிக்ஸ் எதுவுமே கிடையாது. அதை தாண்டி தான் மற்ற பாலிடிக்ஸ்லாம் நான் பார்ப்பேன். ஓகேவா? மனுஷனா பிறந்துட்டான். பிறந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு ஈக்குவல் கிடையாதான்னு பேசுற இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமான விஷயம். அவன் பிறந்ததுக்காகவே வந்து நீ அவனை வந்து முத்திரை குத்தி நீ இன்னாதான் அப்படின்னு சொல்ற மேட்டர் இருக்குல்ல, அதுதான் இங்க பெருசா பேச பண்ணணும். அதை தாண்டி தான் மற்ற விஷயங்கள். ஃபர்ஸ்ட் மனுஷனாவே அவனை மதிக்கல அவன். ஓகேவா? சக மனுஷனா மதிக்கல. அதுக்குள்ளார வந்து ஈக்குவாலிட்டி கொண்டு வரான். ஓகேவா? எனக்கு மனுஷனுக்குள்ளார ஈக்குவாலிட்டி தான் மெயின். மற்றதெல்லாம் அப்புறமா தான். இந்த புல்லிங்கி மாக்கிங்கி இதெல்லாம் தூக்கி அப்புறமா வைங்க. ஃபர்ஸ்ட் மனுஷனா ஒருத்தன் மதிக்கிறானா பார்க்கணும். ஓகேவா? உள்ள இருக்க வினோத்தவை அவன் மனுஷனா ஃபர்ஸ்ட் மதிக்கிறானா? அவன் திவாகர் ஏன் மதிக்க மாட்டேன்றானா? அவனுக்குள்ளார ஒரு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நான் பெரிய ஆளுன்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை உடைக்கணும். அதை உடைச்சா மட்டும்தான் நீ வினோத்தை வந்து கேள்வி கேட்க முடியும். ஏன்னா காலம் ஃபுல்லா வந்து ஒருத்தன் வந்து அடி வாங்கிட்டே இருக்கான். அடி வாங்கிட்டு இருக்கப்ப அவன் வலியும் அவன் பிரச்சனையும் வந்து உங்களுக்கு புரியாது யாருக்குமே. வலி புரிஞ்சோம்னா எத்தனை நாளா என்ன அடிச்சுட்டே இருப்ப, நான் வாங்கிட்டே இருக்கணுமா, குத்த குடிச்சிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு ரெவலேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் பெருசு. பல பேருக்கு பல வாட்டி அதெல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு பார்த்தாச்சு. இன்னுமே உட்காந்து இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு திவாகரை வந்து நானா உள்ள இருந்தா கண்டிப்பா திவாகர் அடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு அந்த வலி தெரியணும். நான் வேடிக்கை பார்த்தேன். எனக்கே வந்து அவ்வளவு கோபம் வருதுன்னா அந்த வலியை உணர்ந்த திவாகர் வினோத்துக்கு எவ்வளவு இருக்கும். நான் சும்மா நின்று வேடிக்கை பார்த்தேன். இங்க ஒருத்தன் வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். நான் அந்த பார்வையில் தான் இருக்கேன். நான் அந்த ஸ்கேலுக்குள்ளே இல்லை. பட் ஆனா வந்து அந்த வலி உணர்வு இருக்கால, அவனுக்கு உண்டான வெறி இருக்குல்ல, அது ரொம்ப உச்சகட்டமா இருக்கும். எவ்வளவு நாளா நீ கீழே பார்த்துட்டே இருப்ப அப்படின்ற பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப சொல்றது, அது சொல்றதுக்கான வார்த்தையே இருக்காதுங்க. அது அவனுக்கு தான் தெரியும் அந்த வார்த்தை என்னன்னு. அப்படின்றப்ப நீங்க வினோத்தை வந்து எனக்கு எப்படி சொல்றது, நான் அவனால இந்த யோசிக்க முடியல. நான் அவனா இருந்தா கண்டிப்பா வேற மாதிரிதான் யோசிச்சிருப்பேன். பட் அவன் ரொம்ப காமா கம்போஸ்டா வந்து அவன் எல்லாரையுமே வந்து ஈக்குவலா பாத்துக்கிட்டு இருக்கான். எங்க ஈக்குவலா பாக்குறான்னா, ஒரு வாட்டி கூட அவன் திவாகர் இப்ப இல்ல நம்பிக்கை விடுறப்ப சரி இதெல்லாம் பண்ணிதான் இருக்கான். அவன் மனுஷனா தான் மதிச்சிட்டு இருக்கான். பட் ஆனா வந்து இன்னொருத்த வந்து மனுஷனா மதிக்கல. ஃபர்ஸ்ட் அவனு தான் நம்ம அடிக்கணும். இங்க இதோ நான் முடிச்சிருக்கேன், கால் வருது. தேங்க்யூ பிட்டு. பாலகுமார், பிரபு, ரோஷினி. ஹலோ மேம், கேக்குதா நான் பேசுறதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இது வந்து நான் இந்த ரெக்கார்ட்ஸ் பேசினாலும் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ரிவ்யூவர் சொன்னார் இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட் நான் மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுல வந்து பாம்பு ஃபர்ஸ்ட் வருது, பாம்பு வந்து திவாகர் மாதிரி, பாம்பு வருது, கொசு வருது. ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்க வேண்டியது பாம்பை தான். நம்ம பார்வதி கொசு மாதிரி இருந்தாலும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அது நார்மல், அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பாம்பை தான் அடிக்கணும். அது மாதிரி நம்ம சொசைட்டிக்குள்ள திவாகர் மாதிரி ஒரு கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி உள்ளவனுங்களை வரப்ப நம்ம திருப்பி கேட்கணும். நான் போய் மூஞ்சா குத்தணும்னு சொல்லல. இது மாதிரி ஏன்டா இப்படி பண்றீங்க, இந்த சொசைட்டி அதுக்கான கேள்வியே எழுப்ப மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அதுதான் எனக்கு இதான. இதுக்கு முன்னாடி போன சீசன்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி நிக்சன் வந்து சொருகிருவேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த சீசன்ல அவர் என்ன கொண்டு போனாங்கன்னா, இந்த மாதிரி அவர் பேசுனதுக்கு பயங்கரமான இது போ அர்ச்சனா இந்த மாஸ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த லைட்டா எல்லோ கார்டு கொடுத்துட்டு
அதை தூண்டினது யாரு, பயங்கரமா அந்த அளவுக்கு அவங்கள அப்ரேஷனுக்கு தள்ளுனது யாரு அப்படின்னு சொல்லி போட்டு அர்ச்சனாவை தான் தூக்கி போட்டு அடிச்சாங்க. அந்த மாதிரி இந்த வீக்கெண்ட்ல இவங்க எல்லாமே வேற ஒன்று நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா வீக்கெண்ட்ல இதுதான் அதிகமா எனக்கு பேசுவாங்கன்னு தோணுது. தேங்க்யூ மேம். அவர் தேங்க்யூ ப்ரோ, சூப்பரா சொன்னீங்க. பாலமுருகன் நீங்க ஒரு சொன்னீங்கல்ல, நிமிஷம். பாலகுமாரன் சொன்னீங்கல்ல, அதுல ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க உப்புமா தானே தின்னுட்டு இருந்தீங்க, அதை மட்டும் திங்க வேண்டியதானே, எதுக்கு இதுக்குள்ள வந்தீங்கிறத அவர் வந்து அவ்வளவு நக்கலா சொல்லியிருப்பாரு கமல் சார். நீங்க சொல்லல, அதை நான் சொல்லிட்டேன். இல்ல மேம், அந்த மாதிரி இதெல்லாம் அப்படிதான் இது பண்ணும். பாலகுமார் நீங்க எடுத்த அந்த எக்ஸாம்பிள்ல சொரிகிறவன்றதை வந்து விட்டுட்டு ட்ரூ கலர்ஸ் அவங்க அப்படின்னு சொன்னதை வந்து போட்டு வெளுன்னு வெளுத்தெடுத்தாங்க. எஸ் சார், எஸ் சார். அது சொன்னது மணி. அதான் ட்ரூ கலர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தையே அவ்வளவு சீரியஸா எடுத்து அட்ரஸ் பண்ண தெரிஞ்ச இவங்களுக்கு இவ்வளவு பேசியிருக்காங்க, அவ்வளவு பேசியிருக்காங்க அந்த வீட்டுல. அது எதையுமே எடுத்து அட்ரஸ் பண்ணாதது கண்டிப்பா இருக்கும் தானே. அது இருக்க கூடாதுன்னு சொல்லவே கூடாது யாரும். ஆமா ப்ரோ, இவங்க வந்து பேசுறவனே ஒன்னும் சுத்தி இருந்து வேடிக்கை பாக்குறானுங்க பாருங்க, அவனுங்களையும் புடிச்சு வெளுத்து விடணும், அப்பதான் அவனுங்க அடங்குவானுங்க. உங்க பக்கத்துல போகல, சோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஓகே பிரபு, நீங்க பேசுங்க பிரபு. சாரி, கேக்குதுங்களா? கேக்குது. இந்த திவாகர் அவரோட பாயிண்ட்ல தான் ஒன்று ஆட் பண்ணோம். திவாகர் வந்து இப்போ நான் வந்து மெட்ராஸ் தான், இது வரைக்கும் நான் ஸ்பேஸில் பேசும்போதெல்லாம் பேசினப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா தெரியல. ஏன்னா பேசிக்காகவே மெட்ராஸில் நாங்கள் லோக்கலாக இருக்கிறவங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு அந்த இது இருக்குது பேசுகிற, அந்த இதில் தான் அவர் பேசுகிறாரு. அப்போ ஒரு சில வார்த்தைகள் வந்து அவருக்கு வந்து ஆர்டிகுலேட்டும் பண்ண தெரில. இப்போ ஏற்கனவே ஒருத்தங்க இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப நேரமாக யோசிச்சு வச்சுருந்தேன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் போன வாரம் அந்த பிராங்க் இதில் பார்த்தீங்கன்னா கம்ருதீனுக்காக பிரவீன்கிட்ட போய் இவர் கெஞ்சுவார். பிரவீன் அந்த பிராங்க்குக்காக உள்ளே போவார் பிக் பாஸ் கிட்ட சொல்கிறதுக்கு, கம்ருதீன் என்னை அடிச்சுட்டான், ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு. அப்போ போயிட்டு அவன் லைஃபே போயிடும்டான்னு கம்ருதீனுக்காக இவர் தான் போய் கெஞ்சினார். ஆனால் அதே கம்ருதீன் இப்போ திருப்பி இவரை வச்சு ரவுடின்னு சொல்கிறான். அது எப்படி அந்த வார்த்தை கம்ருதீன் வாயில வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, தேங்க்யூ பிரபு ப்ரோ. பரோஷினி பேசுங்க. இப்ப நான் வந்து இந்த கானா வினோதும் திவாகரை பத்தி மட்டும்தான் பேச விரும்புறேன். அண்ட் இதை நான் பேசுறது மெஜாரிட்டி ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அந்த மைண்ட் செட்டுக்கு சேரவே சேராது. அண்ட் ஐம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இட். ஆனா ஒரு சிலர் இதை இதை எப்படி அணுகிறது, இல்லை இது ஒருவேளை நம்ம நினைக்கிறது சரியோ, இல்லை இது இப்படிதான் பார்க்கணுமோ அப்படின்ற ஒரு டயலாமால இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்றது ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஐல் பி வெரி ஹாப்பி ஃபார் தட். எனக்கு அவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை பேசவே வரேன். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் அவன் என்ன அருவாளால வெட்டுனா நான் பதிலுக்கு கத்தியால தானே குத்துனேன் அப்படின்னு வைக்கிறது. சாரி டு டிஸ்டர்ப், எனக்கு மைக் எடுத்துருங்க மேடம். நீங்களே இறங்கிருங்க ப்ரோ, நீங்களே இறங்கிருங்க ப்ரோ. நீங்களே கீழே போங்க பிரபு, அவங்க கீழே இருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவாங்க கீழே இருக்க. கரெக்டா பூர்ணி? அதேதான்டா. தேங்க்யூ. ஸோ ஒருத்தன் அவன் அவன் அருவாளால வெட்ட வந்தான், நான் அவனை கத்தியால வெட்டணும். அருவாளால வெட்டது தானே பெருசு அப்படின்னா கத்தியால குத்துறதும் பெருசு தான். இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவன் நான் இதே திவாகர் கானா எச்சசோர் சாப்பிட்டாதான் கானா வரும் அப்படின்னு வினோதை பார்த்து சொல்லும்போது நான் அடிச்சிருக்கேன். நான் யாரோட பெர்ஸ்பெக்டிவும் இங்கே பேச வரல. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியும். இதே திவாகரை நான் போட்டு வெளுத்து எடுத்திருக்கேன், சரியா? அட் த சேம் டைம் இப்போ வினோத் இதை பேசும்போதும் நான் திவாகர் சைடில் பேசுவேன்னா நான் பேசுவேன். அவன் அப்படி பண்ணிட்டான், அதுக்காக இதை நம்ம வந்து லைட் ஹார்ட்டடாக எடுத்துகிட்டு போயிடலாம். இது அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை. அவன் கேஸ்டிசம் பேசுகிறான், அவன் அதை பேசுகிறான், இதை பேசுகிறான்னு இவன் வந்து ஒரு மார்க் பண்ணுற விஷயத்தையோ, இவன் வந்து லிட்ரலாக ஒருத்தங்க அவனோட ஏழாமை, அது ஒருத்தங்களோட ஏழாமையை எடுத்து வச்சு பேசுகிறத அதை வச்சு அடிக்கிறதையோ நார்மலைஸ் பண்ணலான்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஐ அம் லீஸ்ட் ஃபக்கிங் பாதர் அபவுட் தம். அதர் எண்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், டோன்ட் டூ இட். நோ, இட்ஸ் ராங், இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இப்போ நான் இப்படி பேசுறதுனால நான் திவாகரை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், குறுகிய மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னு நான் இதையுமே எடுத்துக்கிறேன். ஸோ இதை தான் பூர்ணி நான் சொல்ல வந்தேன், ரெண்டு பேருமே தப்பு. எதையுமே ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. தப்புங்கிறது தப்பு தான். இது இந்த எக்ஸ்ட்ரீமில் தப்புனா அது அந்த எக்ஸ்ட்ரீம்லையும் தப்பு தான். அதை நியூட்ரலைஸ் பண்ணுங்க. முதல்ல நியூட்ரல் அப்படிங்கிறதுக்கு டிக்ஷனரியில் போய் பேஜாக திருப்பி படித்து பார்த்துட்டு நியூட்ரலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. தயவு செஞ்சு லைட்டர் வெயினில் எடுத்துக்கலாம். வினோட் பண்ணுறது ஒரு மேட்ரே இல்லை. திவாகர் முன்னாடி
இந்த ஸ்கேலை வச்சு டிஃபைன் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். எனக்காக கீழே நிறைய பேர் வந்து கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறது இது. அவ்வளோதான், என் கருத்து முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். நானே கீழே போகிறேன். தேங்க்யூ ரோஷினி. நெக்ஸ்ட் யாருமே ஹேண்டில்ஸ் பண்ணல. யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் சொல்லணுமா? நான் பேசுறது கேக்குதா? சுபா, நோலன் கேக்குதுடா, கேக்குது கேக்குது. பாலகுமார் பாலமுருகன் பேசுங்க. பாலகுமாரன் திருப்பி கை தூக்கிக்கிறாரு பாருங்க. அவர் பேசட்டும். பேசுங்க bro. ரோஸ் மேம் சொல்லிட்டு போனாங்க, இதுக்கான பதில் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். இது மாதிரி ரெண்டத்தையும் ஒண்ணா வச்சு லைட்டர் வெயின்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரு வந்து வினோத் வந்து அது ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு, சரி ஓகே ஒரு இதுல வச்சுப்போம். அவர் அபியூஸ் பண்றாரு அது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, லோ கிளாஸ் பீப்புளுங்கிறார். லோ கிளாஸ் பீப்புள்னா யாரு? சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கிய மக்கள். அப்பனா அவர் என்ன சொல்றாரு, லோ கிளாஸ் மக்கள்னா இப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லி இன்டைரக்டா ஒருத்தரை பிராண்ட் பண்றாங்க. இதை நாங்க பேசாம அப்புறம் எதை பேசுறது? ஏங்க நீங்களே அவர் திவாகர் டைரக்டா காணாவினத்தை என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், நாங்க யாரும் கேள்வி கேட்க போறது இல்லையே. அவரு வந்து அவரோட கேஸ்ட பேசுற மாதிரி ஒரு இதுல பேசுனா இதை பேசக்கூடாது, நீங்க நியூட்ரலைஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இப்ப இது எப்படிங்க நாங்க இது பண்றது? நான் வந்து வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணல, வினோத் வந்து அபியூஸ்னே வச்சுப்போம். இந்த பாயிண்ட் எப்படி நீங்க ஒத்துக்க முடியுதுன்னு தெரியல. அவ்வளவுதான் மேம். இப்போ பூர்ணி அவர் என்ன பாயிண்ட் பண்ணி கேட்டதுனால நான் பதில் சொல்கிறேன். இங்கே யாரும் அதை பேச வேணாம்லாம் சொல்ல. இதை அடிக்கிறீங்கன்னா அதையும் அடிங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதை மட்டும் அடிச்சுட்டு அதை அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆஷிக்க மேலே தூக்குவீங்களா பூர்ணி? ஆஷிக் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஆஷிக் ஐடி காட்டல. ஃபர்ஸ்ட் காட்டுச்சு, இப்ப காட்டவே இல்ல. ஃபர்ஸ்ட் காட்டுச்சு, இப்ப காட்டலையே. காட்டலடா, அப்பயே வந்துச்சு, ரிக்வெஸ்ட்ல கூட இருந்தாரு. ஆமா ஆமா, அப்போ நான் அப்பதான் 2 பேர் அதுக்குதான் நம்ம இறக்கி விட்டோம். ஆமா, அதுக்குள்ள காணோம் அவரை. இப்போ காட்டுதா? இல்லையடா. ஏய் நோலன் உனக்கு காட்டுதா ப்ரோ? யாரு? ஆஷிக். இல்ல ஃபர்ஸ்ட் தான் காமிச்சது, இப்ப காட்டல. இல்ல காட்டலையே. திரும்ப ரீஜாயின் பண்ணா காட்டும். அவர் வெளில போய் 2வது தடவை எங்க எல்லாருக்குமே கீழே காட்டுது. ரோஷினி மேம், எனக்கு ஒரு டவுட். அப்போ யாரோ ஒருத்தங்க கோஹோஸ்ட்ல இருந்து இறங்குனா ரோஷினி அவங்களை ஏத்திட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் இறங்குறேன்டா, நான் லிசனர் ரிமூவ் ஆயிக்கிறேன். சரி ஓகே, தேங்க்ஸ்டா. ஏலோ 2 பேரும் இறங்கிட்டாங்க. ஏய் நம்ம மக்களோட சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே இல்லை. நான் அவனுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துட்டு நான் இறங்கிடுறேன் பூர்ணி. அவனுக்கு இது கொடுத்துட்டு நான் இறங்கிடுறேன், ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு. ஏமா கோர்ஸ் கொடுத்து எல்லாருமே இறங்கிட்டீங்கன்னா அப்ப இங்க ஸ்பீக்கர் கிட்ட இடம் இருக்காது. அதுக்கப்புறம் மேல வந்துரு. சொல்லுங்க, உங்களுக்கு ஏதோ டவுட்னு சொன்னீங்களே. இல்ல மேம், எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இது ஒரு பிக் பாஸ் கேம்ல ரெண்டு பேரும் தனிப்பட்டதுல பேசிக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த கேமை பத்தி இவங்க அடிச்சுக்கலாம், ஓகே. ஆனா அவரு பேசுற பெர்ஸ்பெக்டிவ வேற. அதாவது திவாகர் பேசுறது சொசைட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறாரு. அத நீங்க லைட்டர் வெயின்ல இத கம்பேர் பண்றப்ப பாலகுமார் லைட்டர் வெயிட்ல எடுத்துக்கங்க. நான் அவங்க எங்கேயுமே சொல்லல, நானும் தான் லிசனர்ல இருந்தேன். அப்படி சொன்னாங்களா பூர்ணி ஹோஸ்ட் திவாகர் பேசுனது லைட்டா எடுத்துக்கங்க அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்களா? லைட்டர் வெயின் சொல்ல, அவங்க திவாகர் பேசுனது இவர் வசதியும் ஒரு தராசுல வச்சு பாக்கணும்னு. அதான் இப்ப நான் கொஞ்சம் தெளிவாவே சொல்றேன். அதாவது திவாகருக்கு ரெட் கார்டு கொடுங்க, வினோத்துக்கு எல்லோ கார்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ரெண்டையுமே கேளுங்கன்னு சொல்றாங்க. இங்க நீங்க ரெண்டையுமே கேளுங்க. அதாவது நொண்டின்னு சொல்றதோ இல்ல மத்தபடி இது பண்றதோ தப்புதான். நான் அது ரெண்டையுமே அததான் அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ்ல சொன்னேன். ஆதிக்கத்துக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்குறீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் நிக்கணும். ஏன் அசுரன் படம் கிளைமேக்ஸ்ல வந்து பதவி அதிகாரத்துல மேலவா மேல வந்து அவங்க ஒருத்தனையும் சும்மா விடாதன்னு வச்சிருக்கலாமே, ஏன் அப்படி வைக்கல? அதிகாரத்துல மேல வந்து அவனுங்க உனக்கு பண்ணதான் நீ திருப்பி பண்ணாத. நீங்க நம்ம பேச நினைக்கிற அரசியல் அதாதான் இருக்கும். நம்ம ஒரு வலியை அனுபவிச்சுட்டோம், பசியை அனுபவிச்சுட்டோம், நம்ம ஒரு வேதனையை அனுபவிச்சுட்டோம்னாலே ரியாலிட்டி என்னன்னா அதை நம்ம திரும்ப யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நான் அனுபவிச்சிட்டேன், என்னைய இது பண்ணிட்டான், அவனுக்கு நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிற மனங்களை நீயும் அவங்ககிட்ட தானே நிக்கிற, அதே ரோல நிக்கிற, கொஞ்சம் முன்னாடி